பலருக்கு அந்த பாவத்துக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, இல்ல அந்த பாவத்தை விரும்புவாங்க, அந்த பாவத்தை செய்யறதுக்கு அவங்களே வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க. பல நேரங்களில் அந்த பாவத்தை செய்யக்கூடாது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சிச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ண நினைப்போம். இது ஆவியானவர் கூட இருந்தா நடக்கிறது. சிலர் அதை தேடி போவாங்க, இது ஆவியானவர் தூரம் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஐ எம் நாட் டாக்கிங் ஒன்லி அபவுட் தி லஸ்ட். நிறைய பேர் உடனே வந்து மாம்சத்தின் நிச்சயம் மத்தியும் எடுத்துக்கிறாங்க. பொருளாசையும் அப்படி இருக்கு, பணத்தாசையும் இருக்கு. சிலருக்குலாம் அப்படி இருக்காங்க, அந்த பணம் கொடுக்குறவங்க தேடி இவங்களே போய் பார்ப்பாங்க. ஒரு ஆஃபரிங் கிடைக்குதுன்னா அவங்கள போய் பார்ப்பாங்க. ஆவியானவர் சொல்லுவார், இல்ல போகாத, உனக்கு தேடி வந்து நான் கொடுக்க வைக்கிறேன்னு. இவங்க தேடி போவாங்க. இவங்க போகும்போது ஆவியானவர் போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இவங்களுக்கு கேட்கறது கேட்டு வாங்குறதுங்கிறது அவங்க உணர்வுலயே தப்புன்னு தோணாது. இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாரும் கேட்கறாங்க, நானும் கேட்கறேன். இவங்களுக்கு அந்த உணர்வு போயிடுச்சு. ஏன்னா ஆவியான உணர்த்துக்கு ஆவியானவர் போயிட்டாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் இவங்க விட்டு போனதுனால இவங்க போயிட்டாங்க. ஒரு சிலர்ல என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. எப்படி சொல்றீங்க? இந்த அந்நிய பாஷை எனக்கு அது பிராக்டிஸ்லயும் வரும். பிராக்டிஸ்லயும் பேசுறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ரட்சிக்கப்பட்ட பின்பு கூட சினிமா பாட்டு வாயில வரும். ஏன்னா இப்ப ஆவியானவர் இல்லன்னு அர்த்தம் இல்ல, அந்த பழைய பிராக்டிஸ் அது வாயில வந்துரும். அந்த நேரத்துல உடனே ஆவியானவர் உணர்த்துவார், இல்ல நீ பாடக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஆவியானவர் போன பிறகும் அந்த ஆவியானவருடைய அந்த அந்நிய பாஷை இதெல்லாம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். உடனே இவங்க அதை வச்சு டிசைட் பண்ணிப்பாங்க, இன்னும் ஆவியானவர் என் கூட தான் இருக்கிறாரு. இல்ல நடக்கிற கிரியைகளை வைத்தோ, அதாவது உங்க மூலமா நடக்கிற வரங்கள் கிரியை செய்தோ அதை வைத்தோ, நீங்க பேசுற அந்நிய பாஷையை வச்சோ உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான்னு அர்த்தம் இல்ல. உங்களுக்குள்ள அந்த உணர்வு இருக்கணும், பாவத்து மேல ஒரு வெறுப்பு வரணும், அந்த இனிமேட்டு நான் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் வரணும். இந்த அவன் சொல்றா பாருங்க, ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துறாதீங்கப்பா. அதுல ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கு. இங்க சொல்றா பாருங்க, ரட்சண்ய சந்தோஷம், உங்களுடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும், அதான் ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கு. அதை எடுத்துடக்கூடாது ஆண்டவரே, அது எனக்குள்ள இருக்கணும். இந்த ரட்சண்ய சந்தோஷத்துக்கு ஈக்குவலா வேற ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் இந்த வீழ்ச்சி இருக்கதான் செய்யும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, இந்த வீழ்ச்சியை அது உங்களை ஜெயிக்கவே ஜெயிக்காது. ஒரு நாள் நீங்க அதை கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. மேபி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்க விழுந்திருக்கலாம், செகண்ட் ரவுண்ட் நீங்க ஜெயிப்பீங்க, செகண்ட் ரவுண்ட் விழுந்திருக்கலாம், தேர்ட் ரவுண்ட் ஜெயிப்பீங்க. ஆனா முடிவு சக்சஸ் நம்ம கையில தான் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, பாவம் பரிசுத்தத்தை விட பலகீனமானது, பரிசுத்தம் தான் ஸ்ட்ராங். பிசாசு இயேசு கிறிஸ்துவை விட பலகீனமானவன், இயேசு தான் ஸ்ட்ராங். அந்த இயேசு நம்ம கூட இருக்கிறாரு, அந்த இயேசு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நாம கண்டிப்பா பாவத்தை ஜெயிப்போம், உன்னால முடியும். ஆனா உனக்கு தேவை என்ன தெரியுமா? கொஞ்சம் அந்த சிச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ண மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும்.